இன்றைக்கி நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடைய போகிறேன். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இப்போ நான் செய்ய போகிறேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டியை வச்சாச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூனு 3 ஸ்பூனை ஊற்றுங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு போடுங்க. வெங்காயம் போடுங்க. கடுகு பிடிச்சது வெங்காயம் போடுங்க. வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. நான் உப்பு போட மறந்துட்டேன். உப்பு போட்டு வதக்கினீங்க சீக்கிரம் வதங்கிடும். வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வரட்டும். காயை நல்லா கழுவுங்க. கழுவிட்டு அதில் போடுங்க. வெங்காயம் வதக்கினீங்கள்ல அதில் போடுங்க. கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும். அந்த கத்திரிக்காய் மேலே தோல் இருக்குல்ல, அந்த தோலோடய வெட்டி போடுங்க. அதுதான் டேஸ்ட்டு, நல்லா இருக்கும். அது இனி நல்லா வதக்குங்க. அடுத்து தக்காளி போடுங்க. ரொம்ப வதக்கணுட்டில்ல, சும்மா ஒரு அளவுக்கு வதக்கினா போதும். சாம்பார் பொடி போடுங்க. சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போடுங்க போதும். 2 ஸ்பூன் காரமாக இருக்குது. நான் 2 ஸ்பூன் போட்டேன், காரமாக இருக்குது. இங்கே 1 ஸ்பூன் போடுங்க போதும். மஞ்சப்பொடி போடுங்க.
தம்பி ஆரம்பிப்பார். உப்பு போடுங்க, தேவையான அளவு உப்பு போடுங்க. தண்ணி அளவு ஊற்றுங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் போதும் தண்ணி. பார்த்தீங்களா, பொடி ரொம்ப போட்டேன், அதான் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கே தகன்னு இருக்குது. அதான் நீங்கள் 1 ஸ்பூன் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. எப்படி கொதிக்க பாருங்க. கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. எனக்கு ஈச்சட்டி இல்லை, அதனால் நான் வடை சட்டியில் வேக வச்சேன். நீங்கள் ஈச்சட்டி இருந்துச்சுன்னா ஈச்சட்டிலே எல்லாத்தையும் தாளித்து விட்டு அப்படியே கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு அதிலே வேக வச்சு அதிலே அப்படியே கடைஞ்சிருங்க. பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. நான் ஈச்சட்டி இல்லாதனால சில்வர் சட்டியில் போட்டு நான் கடைகிறேன். உங்களுக்கு ஈச்சட்டி இருந்தால் ஈச்சட்டிலே போட்டு கடைங்க. இருந்தால் இப்படி கடைங்க. அது கத்திரிக்காய் 1 நிமிஷத்தில் வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் இது தான். இட்லி, வடை, கத்திரிக்காய் சட்னி.